அஸ்ஸலாமுஅலைக்கும். வெல்கம் டு BEEVI'S சிம்பிள் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா மீன் குழம்பு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஊளி மீன் 300 கிராம் தலையோடு சேர்த்து எடுத்துருக்கேன். சின்ன வெங்காயம் 3 தக்காளி, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, பச்சை மிளகா, மல்லித்தூள் 3 டீஸ்பூன், காஷ்மீர் மிளகாத்தூள் 1/2 டீஸ்பூன், வீட்டு மிளகாத்தூள் 3/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன். இப்போ வெங்காயத்தையும் தக்காளியும் கொஞ்சம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம். பூண்டோடு சேர்த்து வெங்காயம், தக்காளி, பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் அரைச்சிடலாம். காஞ்சிடுச்சு. நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. வெந்தயம், சீரகம் தாளிக்கும் போது போடுங்க. கரியாமல் முருகலாக வந்த பிறகு வெங்காயத்தை போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு தக்காளி எடுத்து வச்சோம் அரைக்காதது, அதையும் போட்டுட்டு வதக்கிடுங்க. கருவேப்பிலை போட்டுங்க. கொஞ்சம் லைட்டாக அந்த வெங்காயமும் தக்காளி வதங்கின பிறகு நம்ம அரைச்சி வச்ச வெங்காயம், தக்காளி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, பூண்டு எல்லாத்தையும் அதில் மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் அதோடு சேர்த்து வதக்குங்க. வெங்காயம், தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் அப்படி வதக்கிட்டே இருங்க. வதக்கின பிறகு நம்ம தேவைக்கு உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம், தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதே மாதிரி மசாலாவை போட்டுடலாம். அளவு சொன்ன மசாலா எல்லாத்தையும் போட்டுட்டு அப்படியே வதக்கிடுங்க. எல்லாத்தையும் எண்ணெயிலே வதக்கிட்டு அடுப்பு சிலிமில் வச்சுக்கோங்க, கரிஞ்சிடும். தேவைக்கு கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி அதிகமாக ஊற்றிடாதீங்க, தேவைக்கு ஊற்றிக்கோங்க. ஏன்னா நம்ம தேங்காய் பால் ஊற்றணும், அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கோங்க தண்ணி. மசாலா ஒரு 10 நிமிஷம் கொதிக்க வைக்கலாம். புளி கரைச்சதையும் ஊற்றிடுங்க. அதோட புளி தேவைக்கு எவ்வளோயோ அதை ஊற்றிக்கோங்க. எல்லாத்தையும் கலந்து விட்டு ஒரு 10 நிமிஷம் மசாலா வீச போகட்டும், அப்புறம் பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. நல்லா திக்காக வந்துடுச்சு. இப்போ நம்ம மீனை போட்டுடலாம். நல்லா புளிஞ்சு போடுங்க. மீனில் தண்ணி இருக்கும். எல்லா மீனையும் போட்டாச்சு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க, அதிகமாக ஊற்றாதீங்க. ஒரு 1/4 கிளாஸ் தண்ணி ஊற்றிட்டு மூடிடலாம். மீன் மூடிடலாம். ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த அளவுக்கு திக்காக இருக்குது. இப்போ தேங்காய் பால் ஊற்றிடலாம். தேங்காய் நான் பாதி தேங்காய் எடுத்துருக்கேன். ஒரு தேங்காயில் பாதி. அது பால் எடுத்து எவ்வளோ தேவையோ நீங்கள் ஊற்றிக்கோங்க, உங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு. தேங்காய் ஊற்றி ரொம்ப கொதிக்க விடாதீங்க. ஒரு கொதி வரட்டும். கொதி வந்துடுச்சு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம் அடுப்பை. ரொம்ப கொதிக்க வச்சா நல்லா இருக்காது. மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சுங்க. மீன் குழம்பு இந்த அளவுக்கு திக்காக இருந்தால் நல்லாயிருக்கும். சூப்பரான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.